சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ. சிந்து வந்து ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் நைட் வந்து அதனால ரூமுக்கு வந்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு சிவா வராங்க. சிவா வந்தது காலில் விழுந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து சிவா பார்த்தீங்கன்னா தள்ளி போய் நின்றுக்கிறாங்க. இங்கே பாரு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ மன்னிப்பு வேற கேட்குறியான்றாங்க. நான் மன்னிப்பு கேட்கலான்றாங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கேன். இங்கே பார், என்னைக்குமே நீ என்னுடைய மனைவியை ஆகவே முடியாது சரியான்றாங்க. நான் உன்னை மனைவியை ஏற்று பண்ணி நினைக்கிறியா? எந்த காரணத்தை கொண்டு நான் உன்னை மனைவி ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. பண்ற எல்லா விஷயங்களுமே பண்ணிட்டு இப்போ உன்னை மனைவியை ஏற்றுக்கோன்னு சொன்னேன். எந்த தைரியத்தில் நான் உன்னை மனைவியை ஏற்று பண்றாங்க? அது ஒரு காலமும் நடக்கவே நடக்காதுரியோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. நானும் போனா போட்டுன்னு பார்த்தா, ஆனால் இந்த அளவுக்கு மோசமான ஒருத்தியா இருக்கல, பிளான் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். என் மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்றது கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நிரூபிச்சு அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி பயங்கர சண்டை போடுறாங்க. இங்கே பைரவி ஆறுமுகத்துக்கிட்ட சண்டை போட்டு அந்த பாலையுமே ஆறுமுகத்தோடைய முகத்தில் ஊற்றிடுறாங்க. நம்பிக்கை துரோகி, பிளான் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இல்லடா, கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ட்டு இங்கே பைரவி ஒரு பக்கம் ஆறுமுகத்துக்கிட்ட சண்டை போடுறாங்க. ஆறுமுகம் பைரவி பண்ணுற விஷயங்களை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. பைரவி கதறி அழுதுட்டு இருக்காங்க, தான் வாழ்க்கை போயிடுச்சுன்ட்டு. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.